பக்கத்துல வந்து உட்கார்ற பெரியமா. கோச்சிக்காத பெரியமா, இன்னைக்கு விளக்கு போடணும், கோயிலுக்கு போய் ஆகணும். அண்ணனை பத்திரமா பாத்துக்கோ, அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், சரியா? இன்னும் அவ்வளவு பெரிய ஆளாடா. தள்ளி போ, என் பக்கத்துல உட்காராத. பக்கத்துல வந்து உட்கார்ற, பக்கத்துல வந்து உட்கார்ற. பெரிய இவரு இதால உன்னை எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. இதான் வலிக்குதான் நான் ரொம்ப இரு, அம்மா வந்துடுவா. நீ அம்மாக்கு போன் பண்ண சீக்கிரம். இரு 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 இரு, அம்மா அம்மா வந்துருவாங்க, அம்மா வருவாங்க. பாருக்கா, இப்ப கூட பாருடா, உன்னை எங்க அம்மா கிட்ட சொல்ல வேணான்னு எங்க அண்ணன் உன்னை காப்பாத்த பாக்குறான். அறிவில்ல உனக்கு? இவனை போய் இப்படி அடிச்சிட்டு இருக்க? படிச்சவன் தானே, அவன் வரைஞ்சதையும் உட்காந்து கிழிச்சிட்டு இருக்க. எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை பேய் ஆட்டம் ஆடிடுவாங்க. ஒழுங்கா எந்திச்சு கிளம்பு. என்னடி கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் அண்ணனுக்கு என்னாச்சு? என்னடி ஆச்சு? ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? என்னப்பா ஆச்சு? இது புடிமா, என்னாச்சு? என்ன அறிவில்லைன்னு கேட்டுட்டு இருந்தா, என்னாச்சு? மா, இவன் கீழே விழுந்துட்டாமா. அதுக்கு அறிவில்லைன்னு கத்திட்டு இருந்த? சரி தூக்கி. திரும்ப நான் கிளம்புறேன். ஏய் இருடா, சாப்பிட்டு போடா. நான் இன்னொரு நாள் வரேன் பிரியமா. தனக்கு கஷ்டம் கொடுத்தவங்களையும் தனக்கு வலியை கொடுத்தவங்களையும் பழிவாங்க நினைக்காத ஒரே மனித உயிர் இவங்க மட்டும்தான். இவங்களெல்லாம் தெரியாம கூட கஷ்டப்படுத்திடாதீங்க. ஏன்னா இவங்க பூ மாதிரி இருக்க ஒரு தங்க இதயம். யாருக்கு இங்க யாரு காவல் மாறி போச்சு கணக்கு.